நியாயத்தீர்ப்பு வரும்போது இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்ப நம்ம தேவனுடைய சுபாவம் உடையவர்களாய் இருக்கிறோம். நாம் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டோம். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டார்? தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின் படிக்கப்பட்டார். அப்ப தேவனுடைய சாயல் ரூபம் எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கிறது? அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. தேவ சாயல்னா அப்படிதான், தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா அப்ப ஆதாமும் எப்படிதான் இருக்கணும்? அன்பாகவே இருக்கணும். கடைசி காலத்தினுடைய அன்பு எப்படி ஆயிருச்சு? தனிஞ்சு போச்சு. ஆனால் சபையினுடைய ஒரு ஒரு கிறிஸ்தவன் விசுவாசியினுடைய அடையாளமே என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு தான். கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமே அன்பு தான். அன்பு இல்லாதபடிக்கு நீங்கள் எவ்வளவு வசனம் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைச்சாலும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா மினிஸ்ட்ரி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு மினிஸ்ட்ரி, இவ்வளவு ஊழியம், இவ்வளவு தூரம் எல்லாமே இருக்கு. இதனுடைய பேஸ் என்ன? அன்பு.